ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குறைஞ்ச ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்கள் எல்லாரையும் ஹாட்ஸ் கிச்சன் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள், இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து அரை தேக்கரண்டி, ஓகேங்களா, ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள், இந்த அளவுக்கு போதும். அப்புறமாட்ட எண்ணெய் ஒரு தேக்கரண்டி இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நல்ல ஒரு சப்பாத்தி பாவு மாதிரிக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இல்லை நான் வந்து கேசரி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது, நல்லா ஊறியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு பெரிய ரொட்டி சைஸில் நம்ம வந்து இதை வந்து வேலைக்கணும், திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திரட்டிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸில் ஸ்டார் சிம்பிள், ஹார்ட் சிம்பிள்லாம் வந்து என்கிட்ட வந்து இது இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இல்லைனாலும் உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருந்தாலே போதும், அதுவே வந்து நீங்கள் க்ராஸ் கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஷேப்பில் வந்து இருக்குது. இதில் வந்து ஷேப் வந்து இன்னும் வந்து பசங்களுக்கு வந்து கவரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஹார்ட் ஷேப் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த மெலிசாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், ஸ்லிம்லேயே வச்சு வந்து பொரிங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த இந்த ஸ்நாக்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் தீயிலே வச்சு நல்லா வறுத்துடுங்க 2 பக்கமும். இப்போ வந்து உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். இப்போது திருப்பி விட்டுருங்க. இதை நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் பஃபன் ஆகும், அதனால் கிறிஸ்பியும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. நம்மளுடைய டேஸ்டியான சிம்பிள் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை குறைஞ்ச பட்சத்தில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார் ஒன்று எடுக்கிறேன். இது இப்போ உடச்சாக்கையில் வந்து சவுண்ட் வருது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உங்களுடைய பசங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.